கோகோ சாகுபடியும் சந்தை வாய்ப்புகளும் மணவிளை டி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ முன்னாடியெல்லாம் நமக்கு தென்னை, வாழை இதுதான் அதிகமாக சாகுபடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழலில் நீங்கள் இப்போ கோகோ சாகுபடிக்குள்ளாடி எப்படி வந்தீங்க? என்ன தாக்கம்? எங்கேயாவது போய் பார்த்து நல்லா கோகோ சாகுபடி பண்ணால் ஒரு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்களா? எப்படி ஆரம்பிச்சிங்க? அதாவது கோகோ தென்னையில் ஊடு பயிராக பயிர் செய்யலாம். முன்னால் வாழை தான் பயிர் போட்டுட்டு இருந்தாவ. இப்போ தென்னையில் ஊடு பயிரை போடுவதனால இதனால அதிகப்படியான லாபமும் கிடைக்குது. இது 3வது வருஷத்துலேருந்து பலன் தரும். முதல்ல குறைவாக தான் கிடைக்கும். 2வது படிப்படியாக நமக்கு கூடுதல் மகசூல் வரும். இப்போ தென்னை பல நோய்களும் இருக்கிறதுனால தென்னையோட கொக்கோவில் தான் வருமானம் இல்லை. எனக்கு அதுதான் கூடுதலாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது கோகோ சாகுபடி பண்ணும்போது கோகோ கண்டு நடவா இல்லை விதை நடவா? கன்றுகள் தாராவா. அதை நம்ம எப்படி நடணும், என்ன செய்யணும்னு அவங்களே நமக்கு செயல்முறை காட்டி தராவ. அதே மாதிரி நம்ம நடவு செய்யணும். அது எப்படி நடவு பண்ணணும், எப்படி அந்த செயல் விளக்கம் எல்லாம் எப்படி தருவாங்க, அதை சொல்லுங்க. அதாவது நம்ம கன்று நடுவதற்கு முன்னால் தென்னைக்கு ஒன்றுக்கு ஒன்று இடைவெளியில் 1.5க்கு 1.5 அடி ஆழம் 1.5 அடி வீதி அகல அப்படி குழி எடுத்து அதில் ஒரு 2-3 கிலோ போல சாணி வரம் போட்டு அவர்கள் தரக்கூடிய கன்றை நம்ம சேதாரம் இல்லாமல் வேர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை நடவு செய்யணும். நட்டு தண்ணி பாய்க்க வேண்டும். கொக்கோவுக்கு அதிகப்படியாக எப்பவும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் மூட்டை சுற்றி. இதை நம்ம இப்படியே வளர்த்து கொண்டு வந்தால் 1 வருஷத்துக்கு மேலே ரசாயன உரங்கள் இடணும். ஆண்டைக்கு 2 முறை ரசாயன உரம் இடணும். சுற்றி வட்டப்பாத்தி அமைத்து மூட்டில் இட்டு தண்ணி பாய்க்கணும். சரி, கண்டுகள் இப்போ கோகோவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரகங்கள்லாம் இருக்குது? நமக்கு ஒரே வெரைட்டி தான் தராவ. அதை தான் நம்ம நடவு செய்யும். அதில் சில இது சிவப்பு கலர் ஆட்டம் இருக்கும். மற்றபடி ஒரே இதுதான். கண்டுகள் எல்லாம் வாங்கும்போது இப்போ எங்கே போய் வாங்குறீங்க? இது நம்ம யூனியன் ஆஃபீஸில் ஹார்டிகல்ச்சர் நேற்று தனியாக அதுக்கு ஒரு இது இருக்குது. அங்கே நம்ம ஆதார் பதிவு பண்ணால் அவங்க தோட்டக்கலை துறை வழியாட்டு நமக்கு ஏற்பாடு பண்ணி தராவ. சரி, இப்போது ஒரு தரமான கண்டு அப்படின்னா எப்படி இருக்கணும்? எத்தனை திளிர் விட்டுருக்கணும்? என்ன அளவு? அதாவது முளைச்சதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு பிறகு உள்ள கண்டுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நடவு பண்ண வேண்டியிருக்கும்? அது கன்றுகள் ஒரு அடியாவது கிளறத்தில் இருக்கணும். அதாவது ஒரு 10 இலை 10-15 இலைகளோட 1 அடி கிளறத்தில் நம்ம நடும்போது இருக்கணும். இப்போ ஒரு உத்தேசமாக ஒரு ஏக்கர்லன்னா எத்தனை கன்று நட? 1 ஏக்கரில் 200 கன்றுகள் நடவு செய்யலாம். இப்போ நீர்ப்பாங்கான இடம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இருக்கும். எந்த மாதிரி இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்து நடவு பண்ணணும்? நீர் அதிகமாக உள்ள இடங்களில் என்ன கொஞ்சம் வடிகால் வசதி. இதுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் லேசாக ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வடிகால் வசதி அமைத்தா அதில் நல்ல செழிப்பாக வரும். ஆமாம். நமக்கு கோகோவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் கழித்து நமக்கு அந்த காய் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்? 3வது வருஷத்துல இருந்து பூக்க தொடங்கும். 3வது வருஷத்துல பூக்க தொடங்குனா நமக்கு அதிலிருந்து காய்கள் உற்பத்தி ஆகி காய்கள் நமக்கு பூத்து பலன் கிடைக்க 120 to 150 நாட்கள் ஆகும். 150 நாளில் தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நடுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது பயிற்சிகளோ இல்லை பார்த்த அனுபவத்தின் வாயிலாக தொடங்குனீங்களா? எப்படி? இல்லை, எனக்கு அதுக்கு முந்தைய அனுபவம் என்ன இல்லை. இந்த எப்படி கொக்கோ செடி நட்டால் நல்ல பலன் கிடைக்கும்னுட்டு சொல்லிட்டு இருந்ததுனால நான் அதை நடவு செய்தேன். எங்கள் ஊரில் வேறு 2-3 விவசாயிகள் கொக்கோ கன்று நட தொடங்கினாவ. அப்போ அது பலன் கிடைக்க முன்னாலே நமக்கு நட்டு பார்ப்போமான்னுட்டு தான் கொக்கோ கன்று நட்டால் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த முறையில் தான் நட்டேன். அதுக்கு பிறகு தான் அதுக்கு பலன் நமக்கு தெரிஞ்சு நல்ல லாபகரமாக இருந்துச்சு. அப்படி தான் லாபகரமான இருக்குது. தென்னையோட இப்போ இன்னத்த சூழ்நிலையில் தென்னையோட அதிகப்படியான வருமானம் இந்த கோகோவில் கிடைக்குது. அதனால் அது சிறப்பாக இப்போ வளர்த்து நல்லபடியாக வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, கோகோ சாகுபடி பண்ண பிறகு அதை ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் எவ்வளோ இடைவெளி விட்டு நடணும்? 20 அடி இடைவெளி வரும். அதாவது நம்ம 20 அடி இடைவெளி விட்டு தென்னை நடுவோம். அப்போ 2 தென்னுக்கு இடைவெளியில் வரச்சில் அந்த 10 அடி 10 அடி இடைவெளி 20 அடி 2 இதுக்கு இடைவெளி வந்துடும். அப்படி நடலாம். அப்படி நடச்சில் 1 ஏக்கரில் 200 கன்றுகள் நடலாம். சரி, இப்போ நீங்கள் ஊடுபயிர் சாகுபடி பண்ணுறீங்களா இல்லை தனியாக கோகோ சாகுபடி பண்ணி? இது ஊடுபயிர் சாகுபடி தான். ஏன்னு சொன்னால் கொக்கோவுக்கு 50-60% நிழல் தேவை. அதனால தான் தென்னை நிழலில் தான் இதை நட முடியும். நேரடி இதில் மகசூல் கம்மியாக இருக்கும், கிடைக்காது. நிழல் இருந்தால் தான் காய்கள் கூடுதல் உற்பத்தி ஆகும். அதாவது அதிகமாக காய் பலன் கிடைக்கிறதுக்கும் நல்ல லாபகரமாக தொழில் செய்கிறதுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கும் இந்த நிழல் பாங்கான இடம் தான். வாக்கு மரம், தென்னை மரம் இதுக்கு நிழல் இதில் தான் நட முடியும். ஓ, சரி சரி. நீங்கள் பொதுவாக இப்போது வேறு தனிப்பட்ட இடங்களில் நடுறதை விடவும் ஊடுபயிர், அதாவது ஊடுபயிர் சாகுபடியில் குறிப்பாக தென்னை,
பாக்கு மரங்கள் நடக்கூடிய இடங்கள்ல நட்டா நல்ல செழிப்பா வளரும் அப்படின்னு நல்ல சொல்லி செழிப்பா வரும். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று தேவைப்படும்? ஏக்கருக்கு 200 கன்றுகள் நடலாம். நம்ம தென்னை இடைவெளியில நடுவோம், அது போற நேர் வரிசையில அப்படி ஏக்கருக்கு 200 நடலாம். இவ்வளவு நாளைக்கு பிறகு நமக்கு அந்த காய் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்? இது காய்பலன் கொடுக்க 3 வருஷம் ஆகும். 3 வருடம்? ஆமா ஆமா, 3 வருஷத்துக்கு பிறகு தான் நமக்கு பூத்து காய்பலன் அனுபவம் வரும். 5வது வருஷத்துலேருந்து நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சரி, நடுறதுக்கு முன்னாடி அந்த குழியில் என்னென்ன உரங்கள் இல்லை அடி உரம் என்ன போட்டு நடுவீங்க? நடும்போது சாணி உரம் போட்டு நடணும். அதுக்கு பிறகு நம்ம வாரந்தோறும் அதுக்கு நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். மூணு காயாமல் இருக்க தண்ணீர் பாய்ச்சிட்டே இருக்கணும். அதன் பிறகு ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு ஆண்டைக்கு 2 தடவை ரசாயன உரம் போடணும். அது ஒரு வருட கண்ணுக்கு 40 கிராம் வச்சு யூரியா, பொட்டால், சூப்பர் பாஸ்பேட் இந்த 3 சம அளவில் எடுத்து வட்டமாக குழி எடுத்து நம்ம போட்டு மூடி தண்ணி பாய்க்கணும். அது நல்ல செழிப்பாக வரும். சரி, இப்போ இந்த கோகோ வளர்ப்பு பற்றியெல்லாம் நல்ல தெளிவாக சொல்லுறீங்க. இந்த கோகோ வளர்ப்பு குறித்து ஏதாவது பயிற்சிகள் இல்லைன்னா முகாம்கள் போன அனுபவம் உண்டா? ஃபீல்டு ஆஃபீஸர்கள் அவங்க தான் இது எப்படி நம்ம பயிரை வளர்க்கணும், என்ன செய்யணும், என்ன மருந்து அடிக்கணும் எப்படின்ட்டு அவர்களை தான் சொல்லி தந்து அதன்படி தான் செய்ய தவிர மற்றபடி எந்த பயிற்சியும் இல்லை. இப்போ நட்டு போட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது, 3 வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் எப்படி கவனிப்பு முறை பராமரிக்கிறதெல்லாம் எப்படி? இந்த 3வது வருஷம் வரை கொஞ்சம் கவனமாக நம்ம பராமரிக்கணும். இந்த உரம் வைக்கிறது, ரசாயன உரம் வைக்கிறது, தண்ணி விடுவது இதெல்லாம் விட்டு இது பக்க கிளைகள் நிறையா வரும். அதை வர விடாமல் நம்ம கவாத்து பண்ணணும். செடியை ஒரு 4 அடி உயரத்துக்கு அப்படியே கொண்டு வரச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 4-5 பக்க கிளைகள் வரும். அதை மட்டும் விட்டுட்டு மற்ற கிளைகளை எல்லாம் நம்ம ஒதுக்கி கொண்டு வந்துட்டா அது நல்ல இதாட்டம் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி வளர்ப்பு முறையை பின்பற்றி வளர்த்தா ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளரும் போது குறிப்பாக பல விதமான நோய்கள், இப்போ குறிப்பாக தென்னைக்கு ஊடுபயிராக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. தென்னையில் இருக்கக்கூடிய நோய்கள் அந்த மாதிரி பாதிக்குமா, இல்லை இந்த கோகோவிலே தனிப்பட்ட முறையில் ஏதாவது நோய் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? கோகோவுக்கு 2 பூச்சி தாக்குதல் உண்டு. அதாவது மாவு பூச்செண்ணி ஒன்று, ஒன்று தேயிலை பூச்செண்ணெய். இதை கோடை காலங்களில் தான் வர. இதை கட்டுப்படுத்த நம்ம இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து அடித்தோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம். மற்றபடி இந்த சாறு வடிதல் மாதிரி ஒரு நோய் உண்டு, தண்டில் வரும். அதுக்கு போடோ கலை தடவுனா கட்டுப்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு இது மரக்கறி நோயின்ட்டு ஒன்று உண்டு. காய்களை காஞ்சி கருப்பாட்டு மாறிடும். அதை கட்டுப்படுத்தவும் அதை மருந்தை நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு தெளிச்சா அது கட்டுப்படும். இதுதான், மற்றபடி வேற நோய்கள் பெருசாக எதுவுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம வளரக்கூடிய நேரங்களில் சில கோகோ மரங்களுக்கு ஏதோ நோய் பாதிப்பு வந்துருச்சு, நல்ல பாதிப்பாயிட்டு அப்படின்னா அதை என்ன செய்வீங்க? வெட்டிட்டு வேற நடவு பண்ணுவீங்களா, இல்லை அதை எப்படியாவது காப்பாற்றிடலாம் நோஞ்சா மாதிரி ஆனாலும் அதை தளிரோட வச்சு நல்ல செழிப்பாக வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதை வெட்டி மாற்றுறது இல்லை, அதையே நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்தி அதுக்கு கொஞ்சம் ரசாயன உரம், நுண்ணூட்ட சத்துணி உண்டு, அதுகளை கொடுத்து நம்ம கொண்டு வரச்சில அந்த மரம் நல்ல செழிப்பு அழகாக மாறி வந்துடும். அதனால் அதை மரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ காய் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? பூத்து காய் வச்சுடும். காய் பருத்து ஒரு 4.5 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் காய் பருத்து மஞ்சள் நிறத்தில் பழுக்க தொடங்கும், கோடுகள் வரும். அந்த டைமில் நம்ம அதை பறித்து அதை சேமித்து அதில் உள்ள விதைகளை நம்ம பக்குவப்படுத்தி எடுக்கணும். அதாவது பறித்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. பறிக்கும் போது இப்போ ரொம்ப உயரம் வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் எப்படி பறிப்பீங்க? இது அதிகப்படியாக நம்ம ரொம்ப கிளறமாக வளர விடக்கூடாது. கூடி போனால் இது ஒரு 8 அடி 10 அடிக்கு மேலே வளராது. அதனால நம்ம இதுக்குன்னே ஒரு கத்திரி இருக்குது, அதை எடுத்து ஒவ்வொரு காயும் தண்டு பகுதி இந்த சேதம் விடாமல் அதை வெட்டி நம்ம எடுக்கணும். கொஞ்சம் உயர்ந்த இடத்துல பொறுமையான கரிசுகள் இருக்குது, அதை வச்சு அறுத்து எடுப்போம். கையெடுத்து இணைஞ்சு எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு காய் வந்த இடத்துல தான் அடுத்தபடியாக பூவும் அதே இடத்துல தான் வரும். அதனால் நம்ம இணைஞ்சு எடுக்கக்கூடாது. அது கூர்மையான கத்தியோ ஏதாவது வச்சு தான் வெட்டி தான் எடுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதாவது ஒரு காய் வந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். இது எத்தனை வருஷம் வரைக்கும் நமக்கு இந்த பலன் கொடுத்துட்ருக்கோம்? கோகோ 30-35 வருஷம் பிறந்தக்கூடிய ஒரு நீண்ட கால பயிர். ஆமாம், அதனால நமக்கு கூடுதல் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தொடர்ச்சியாக பராமரிப்பு முறைன்னா என்ன முறையை பின்பற்றுறீங்க? இப்போ கவாத்து பண்ணுறீங்க, மற்றபடி காய் பறிக்கும் போது அதை வெட்டி கத்திரி வச்சு வெட்டுறீங்க, இல்லைன்னா அதை ஒரு கரிசி தோட்டை வச்சு வெட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் முறையா, இல்லை வேற ஏதாவது பராமரிப்பு முறையிலையோ ஏதாவது சிறப்பாக தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கணும்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இப்படி தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் வளர்ச்சியில் பராமரிப்பு முறையை பின்பற்றுறது, அந்த மாதிரி முறையை சொல்லுங்களேன். பராமரிப்புன்னு சொன்னால் இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக
தண்ணீர் பாய்க்கணும். மூடு ஈரப்பதம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூக்களும் கூடுதல் வந்து காயம் தரமானதாக இருக்கும். இனி வந்து வருடத்துக்கு 2 இல்லது 3 முறை ரசாயனம் வரும். இப்போ எனக்கு 14 வருஷம் ஆனதுனால நான் மூட்டுக்கு வந்து 1/2 கிலோ வரை ரசாயன உரம் கொடுக்கேன். வருஷத்துக்கு 2 தரம் கொடுக்கேன். இதனால காய்கள் கூடுதலாக கிடைக்குது. என்னன்னு சொன்னால் நுண்ணோட்ட சத்தம் நான் அந்த செடிகளுக்கு கொடுக்கேன். சரி, அதுக்கு பிறகு இப்போ மகசூல் வந்த பிறகு பறிச்சிட்டிங்க. பறித்த பிறகு அதை எப்படி கவனிக்கிறீங்க? இப்போ காய போடணும், குறிப்பிட்ட நாள் காய போடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து சருவு அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் அப்படியே போட்டுருவீங்களா? அதை ஒதுக்கி உரமாக்குறீங்களா? அது எப்படி பராமரிப்பு, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்? ஏன்னா இப்போ இலை தலைகள்லாம் கிடக்கும்போது புழு பூச்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? இந்த கிளைகள் எல்லாம் சரிபாட்டு மாறி கீழே அதை வந்து நம்ம மண்வெட்டியால் வெட்டி அதை மண்ணுக்கு உள்ள கீழே வரும்படி மறைச்சி உள்ளாகிட்டோம்னா அது வேர்களுக்கு நல்ல உரமாற்றம், செடிக்கு உரம், தென்னைக்கும் பிரயோஜனம், கொக்கோவுக்கும் பிரயோஜனப்படும். அது தலைச்சத்து கூடுதலாக கிடைக்கும். கோகோவை பொறுத்த வரைக்கும் வளரும்போது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இப்படிப்பட்ட சத்துக்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தான் நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல திராணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக முன்னேற்பாடாக மண் பரிசோதனை அதெல்லாம் பண்ணுறது உண்டா? அது மண் பரிசோதனை வருஷத்துக்கு ஒருக்கா மண் எடுத்து கொடுப்போம். அவங்க இவ்வளோ பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த இதை சொல்லி தருவாங்க. மண் மாதிரி எடுத்து அதை வந்து எடுத்து கொடுத்தா அவ சொல்லி தருவாங்க. அந்த இதுபடி நம்ம போட்டுக்கலாம். அதிகப்படியாக நம்ம உரம் வச்சாலும் அது தேவையில்லை, வேஸ்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தேவையில்லாத உரங்கள் போடும்போது பொருளாதார இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மண்ணினுடைய வளம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. இப்படி பலவிதமான தேவையில்லாத விரயம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பின்பற்ற தான் செய்கிறீங்க, அப்படி தானே? இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்கள் தான் இதெல்லாம் சொல்லி தந்தது. அவங்க வந்து ஒருக்கா சொல்லி தந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்திலே இதெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு ஏன்னா 14 வருஷம் ஆனதுனால அந்த அனுபவத்தில் நமக்கு தெரியுது. சரி, காய்களை வந்து பறிக்கிறதா இருந்தால் அந்த காயில் மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு கருப்பு கலர் கோடு இருக்கும், அதை வந்து பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து நல்ல பிஞ்சாக இருக்க வாய்ப்பு உண்டா? இந்த மாதிரி கலர் வந்தாலும் மஞ்சள் கலர் வந்தோம்னா அந்த விதைகள் வந்து தரமாக இருக்கும். அந்த பிஞ்சுகள் வந்து விதைகளுக்கு தரம் கம்மியாக இருக்கும். அது வந்து சாக்லேட்டுக்கு சரியான இது இருக்காது. அதனால நம்ம பழத்தை மஞ்சள் கலர் அடித்த பிறகு தான் அதை பறித்து எடுத்து பக்குவப்படுத்தணும். சரி, எப்படி பக்குவப்படுத்துறீங்க? இப்போ காய போடுறது எப்படி? அதாவது இந்த பழங்களை எல்லாம் நம்ம பறித்து சேகரித்து ஒரு இடத்துல ஒரு 5-6 நாள் அப்படியே கூட்டி வைக்கணும். பறித்த அன்னைக்கே நம்ம அதை உடைக்கக்கூடாது. 5-6 நாள் வச்சா அந்த பழங்கள் சீராக ஒன்று போல் எல்லாம் ஒரே பக்குவத்தில் பழுக்கும். அதன் பிறகு இதை கட்டையால் உடைத்து அதை வந்து அந்த வித்துகளை எடுத்து மூங்கில் கூட அல்ல மரப்பட்டி இந்த இதுக்குள்ளே தான் நம்ம அதை போட்டு வைக்கணும். இப்போ வந்து மூங்கில் கூட எல்லாம் இல்லாததுனால கம்பெனிக்காரர்களே விதைகளை வைக்கிறதுக்கு பேஷன் மாதிரி அந்த இது நம்ம விதைகளை எப்படி வைக்கணும் என்னன்னுட்டு அவங்க தாரதுனால அந்த விதைகளை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை வந்து மேலே வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே சணல் சாக்கால் மூடணும். 3ஆவது நாள் 5ஆவது நாள் அந்த இதை எடுத்து நன்றாக கிளறணும். கீழே உள்ள விதை மேலேயும் மேலே உள்ள விதை கீழையும் வருமாறு நம்ம வைக்கணும். அப்போ தான் நொதித்தல்ல வந்து அந்த விதைகள் வந்து தரமான இதாக இருக்கும். 7ஆவது நாள் இந்த விதையை எடுத்து நம்ம வெயிலில் காய போடணும். வெயிலில் வந்து 4 அல்லது 5 நாள் காய போடத்தில் அந்த விதை நல்லா காய்ஞ்சிடும். காய்ஞ்சி 7% ஈரப்பதம் இருக்கும்படியாட்டு அதை நம்ம நல்லா காய்ந்ததும் அதை எடுத்து சணச்சாக்குக்குள்ளே சேமித்து வைக்கலாம். அதன் பிறகு அவர்கள் நம்ம எப்போ தொடர்பு கொண்டு கூப்பிடாங்களோ அதை கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ நீங்கள் ஒருவேளை மழை பொழிவு அதிகமாக இருக்குது, மழை பெய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி காய வைப்பீங்க? மழைக்காலங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமான இது. அந்த பழங்களை பறிக்கிறது 2-3 நாள் தள்ளி போடலாம். ரொம்ப நாள் தள்ளி போடவே முடியாது. அதனால் எலிகளால் பாதிப்பு வரும். அதை நம்ம எடுத்து நான் என்னன்னு சொன்னால் அந்த 7ஆவது நாள் தான் நம்ம எடுக்கும். அது கூட 2 நாள் வெயிட் பண்ணலாம். 9ஆவது நாளுக்குள்ளே நம்ம அதை எடுத்து காய போட்டு ஆகணும். அந்த ரூமில் ஃபேனு 2 ஃபேனையும் போட்டு லைட்டு அந்த வெப்பம் கொஞ்சம் ஹை வால்டேஜ் லைட்டையும் போட்டு வச்சு ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த பூஜானம் அடிக்காமல் எப்போமாவது வெயில் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரமோ 2 நேரமோ எடுத்தால் அதில் நம்ம அப்படி காய போட்டு அதை பக்கப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இது எத்தனை நாள் காய போட வேண்டியிருக்கும்? இது நல்ல வெயில் என்றால் 4-5ஆவது நாளில் நல்லா காஞ்சிரும். சரி, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை எப்படி பார்க்கும்போது தெரியுமா, இல்லை குலுக்கி பார்க்கணுமா, எப்படி? ஆமாம், அந்த விதைகளை நம்ம இப்படி போட்டால் கிளுகிளுன்னு நல்ல சவுண்டாக இருக்கும். விதையை அமுக்குனா பிதுங்காது. அந்த விதைகள் கிளுகிளுன்ட்டு இப்படி போட்டால் நல்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அது நல்ல காஞ்சாச்சுன்ட்டு. சரி, நல்லா காஞ்ச பிறகு காஞ்சதுலேருந்து எத்தனை நாளைக்குள்ளே நம்ம விற்பனை பண்ணி ஆகணும்? அதாவது மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனி
ஆளுகள் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. இங்கே வந்து மண்டை மார்க்கெட் நாகர்கோவில் ரெண்டுலேயும் 2வது செவ்வாய்க்கிழமை நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். சரி, கிலோ என்ன விலைக்கு வாங்குறாங்க? கிலோ வந்து இப்போ வந்து பயங்கரமாக நல்ல விலை வந்துட்டு 23 அக்டோபர் நவம்பரில் வந்து 220 இருந்தது. கழிஞ்ச மாதம் ஏப்ரலில் 850 ரூபா ஒரு கிலோ விதை. ஒவ்வொரு மாதமும் 2 பங்கு 3 பங்கு ஏறிட்டு இருக்கு. என்ன பற்றாக்குறை என்னன்னு தெரியாது. இதனால விவசாயிகள், கொக்கோ விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ மடங்கு ஏறிட்டு அது எப்படி ஏறிச்சுன்னுட்டு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நல்ல லாபம், நமக்கு நல்ல லாபம். இது திடீர்னு வந்த ஒரு மாற்றம். இது எவ்வளோ நாள் இந்த விலை இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த இதில் வந்து நமக்கு விதைகளும் ரொம்ப கம்மியாயிட்டு. ஒரு கொக்கோ காய் வந்து தேங்காய் வந்து 12 ரூபா தான் விற்குது. ஆனால் ஒரு கொக்கோ காய்னாக்கி 15 ரூபா 20 ரூபாய்க்கு விலைக்கு வந்துடுது. ஒரு விதை வந்து 70 பைசா 80 பைசா விலை ஆகுது. ஒரு கிலோக்கு 1000 விதை தேவை. அதாவது கோகோ சாகுபடி பண்ணனால உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த லாபகரமாக தொழிலாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய கோகோ சாகுபடியாளர்கள் கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கோகோ சாகுபடி அனுபவத்தின் வாயிலாக என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க? இப்போ உள்ள தென்னை விவசாயிகள் தென்னையை விட அதிகப்படியான லாபம் வேணும்னு சொன்னால் கொக்கோ சாகுபடி செய்து மிகச்சிறந்த லாபத்தை, தென்னையை விட தேங்காயை விட 2 பங்கு லாபம் இப்போ உள்ள விலைக்கு நமக்கு கிடைக்கும்படியாக இருக்குது. அதனால் இப்போ உள்ள இளம் விவசாயிகளும் தென்னை விவசாயிகளும் கொக்கோவை தென்னையில் பயிரிட்டு அதிகப்படியான லாபம் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். சரி, அதாவது இது வரைக்கும் கோகோ சாகுபடி எப்படியெல்லாம் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் கோகோ சாகுபடி பண்ணும்போது என்னென்ன மாதிரி பராமரிப்பு முறையை பின்பற்றணும், எப்படி அந்த காய்களை பறிக்கணும், எப்படி காய போடணும், ஒருவேளை மழைப்பொழிவு இருந்தால் கூட அதை வந்து எப்படி என்ன மாதிரி காய போட்டு அதை வந்து நம்ம விற்பனை வாய்ப்புக்கு எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சமீபத்தில் அதனுடைய விலை கூட பன்மடங்கு பெருகி இருக்கு. அதன் மூலம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. தொடர்ந்து சாகுபடி பண்ணுறதுக்கான முனைப்பையும் பலர்கிட்ட சாகுபடி பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லிட்டு இருக்கிறதா கூட சொன்னீங்க. இவ்வளோ நேரமும் உங்கள் நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக கோகோ சாகுபடி பண்ணுறதுனால என்னுடைய வாழ்க்கை கோலாகலமாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இதுவரை கோகோ சாகுபடியும் சந்தை வாய்ப்புகளும் மணவிளை டி. ரத்னம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.